கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இணைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை வேளை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி யாக்கோபினுடைய புத்தகம், அதனுடைய 1வது அதிகாரம், அதனுடைய 2 to 4 முடிய நான் வாசிக்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக யாக்கோபு நமக்கு கொடுக்கக்கூடிய சவால் என்ன என்பதை குறித்து தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். முதலாவதாக இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, நாம் பலவிதமான சோதனைகளிலே அகப்படும் போது என்று சொல்லி. அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை குறித்து நாம் வைத்திருக்கக்கூடிய எண்ணமானது இப்படியாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ரட்சிக்கப்பட்டு நாம் மனம் திரும்பும் பொழுது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே எந்த விதமான கவலைகளும், பிரச்சனைகளும், நோய்களும், நொடிகளும், எந்த சோதனையும் வராது என்று சொல்லி அநேக நேரங்களில் நாம் எண்ணக்கூடியவர்களாக இருப்போம். வேதாகம வசனம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது, நாம் சோதனைகளிலே அகப்படுவோம் என்று சொல்லி. பலவிதமான சோதனைகளிலே நாம் அகப்படுவோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய மற்ற மனிதர்களைப் போல நமக்கும் சோதனையானது வரும். ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு கிறிஸ்துவை அறியாத ஒரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? இந்த சோதனைகள் வரும் பொழுது, இந்த சோதனைகள் மத்தியிலே கர்த்தரை கொண்டு, அவருடைய வழிநடத்துதலை கொண்டு நாம் எப்படியாக அதிலிருந்து வெற்றி பெறுகிறோம் என்பதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நமக்கு உதவி செய்வதற்கு யாரும் அல்ல. ஆனால் கர்த்தரை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த எல்லா அண்ட சராசரங்களையும் தம்முடைய வார்த்தையினாலே படைத்து அவருடைய புயபலத்தினாலே அடுக்கி ஆளுகிற கர்த்தர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருப்பார். ஆகையாலே நமக்கு உதவி செய்யக்கூடிய கர்த்தர் நமக்கு இருப்பதாலே அவருடைய உதவியை கொண்டு நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே இந்த சோதனைகளை நாம் அணுகுவோம். இரண்டாவதாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, இது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சித்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே இது ஒரு டெஸ்ட் போல, ஒரு பரீட்சை போல. அநேக நேரங்களிலே நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு யோசனையும் என்னவென்று சொன்னால், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்மளுடைய வாழ்க்கையானது 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று உலக பிரகாரமான வாழ்க்கை, இன்னொன்று ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லி நாம் 2ஐயும் வெவ்வேறாக பிரித்து பார்க்கிறோம். ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, ஒரு மனிதனானவன் இந்த உலகத்திலே பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையானது ஆவிக்குரிய ரீதியாகவே இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய கண்ணோட்டமானது ஆவிக்குரிய நிலைமையில இருக்க வேண்டும் என்பதை நமக்கு இந்த வசனமானது உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு வரக்கூடிய சோதனைகளாக இருக்கட்டும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு அசைவும் அது ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் அதை பார்க்க வேண்டும் என்பதிலே நாம் மறந்துவிடக் கூடாது. அநேக நேரங்களில் நான் இதை சொல்வது உண்டு. நாம் வேலை செய்தாலும், நாம் படித்தாலும், நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், நமக்கு நேரிடக்கூடிய நல்லதோ கெட்டதோ, கெட்டது என்று சொல்லி நாம் எண்ணிக்கொள்ளக்கூடிய காரியங்கள், சரியா? இது எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய சித்தமானது அதற்கு பின்னாக இருக்கிறது. நாம் ஆவிக்குரிய நிலைமையிலே பக்குவப்பட வேண்டும் என்பதற்காக, பரலோக ராஜ்யத்திலே நாம் அடைவதற்கு முன்பதாக நாம் எல்லா காரியங்களிலேயும் பக்குவப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படி என்று சொன்னால், இந்த பிரச்சனைகள், சூழ்நிலைகள், நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான போராட்டங்கள், நம்முடைய எல்லா விதமான பரீட்சைகள், இது எல்லாவற்றையும் ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் அதை அணுக வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை இந்த வசனமானது நமக்கு நினைப்பூட்டுகிறது. 3வதாக நாம் இங்கே வாசிக்கிறோம், இது எல்லாவற்றையும் நாம் மிகுந்த சந்தோஷமாக எண்ண வேண்டும் என்று சொல்லி. இங்கேதான் ஒரு மிகப்பெரிய சவாலை யாக்கோபு வைக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள், சோதனைகள், இவையெல்லாம் வரும்பொழுது இதை நாம் சந்தோஷமாக, மிகுந்த சந்தோஷமாக எண்ண வேண்டும் என்பது இவர் நமக்கு கொடுக்கக்கூடிய சவாலாக இருக்கிறது. இது எப்படி சாத்தியமாகும்? நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றிலேயும் நாம் அநேக நேரங்களிலே சோர்ந்து போகக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அநேக நேரங்களில் நம்முடைய விசுவாசத்திலே குறைவுபடக்கூடிய சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் தள்ளப்படுவோம். ஆனால் இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, சந்தோஷமாக நாம் இதை எண்ண வேண்டும். சந்தோஷமாக எண்ண வேண்டும் என்று சொன்னால் வெளியரங்கமாக நாம் சிரித்துக் கொண்டு இருப்பது அல்ல, உள்ளான நிலைமையிலே, நம்முடைய மனதளவிலே அந்த சந்தோஷமானது பூர்ணமாக இருக்க வேண்டும் என்பதுதான் யாக்கோபு சொல்லக்கூடியதாக இருக்கிறார். இந்த சந்தோஷமானது எப்பொழுது வரும் என்று சொன்னா, இந்த
பரீட்சையினுடைய முடிவு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது. உதாரணத்திற்கு நாம் எக்ஸாம் எழுதுறோம்னு வைத்துக் கொள்வோம். அந்த எக்ஸாம்ல கட்டாயமாக நாம் 100க்கு 90 மதிப்பெண்கள் எடுப்போம் என்கிற அந்த நிச்சயமாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னா, அந்த ரிசல்ட்டை குறித்து அல்லது இந்த எக்ஸாமை குறித்து நாம் ஒருபோதும் பயப்பட மாட்டோம் இல்லையா? அது போலதான் நம்முடைய இந்த வரக்கூடிய இந்த பரீட்சைகள், வரக்கூடிய சோதனைகள், வரக்கூடிய பாடுகள், இதனுடைய முடிவு என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்னொரு வகையில சந்தோஷம் நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், இது எல்லாவற்றையும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கிய கர்த்தர் நமக்கு உதவி செய்யும் பொழுது, நம்முடைய சோதனையினுடைய முடிவு எப்பொழுதும் ஜெயமாக தான் இருக்கும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து வைத்திருக்க முடியும். நமக்கு வரக்கூடிய எல்லா பரீட்சையில இருந்தும் கர்த்தருடைய சார்தலின் பேரிலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சார்ந்து அவருடைய உதவியோடு கூட நாம் இந்த பரீட்சை அல்லது இந்த பாடுகள் மத்தியிலே நாம் கடந்து போகிறோம் என்று சொன்னால், அதனுடைய முடிவு எப்பொழுதும் ஜெயமாக தான் இருக்கும் என்பதை நாம் நன்றாக அறிந்து வைத்திருப்போம். அப்பொழுது நமக்கு சந்தோஷம் உண்டாகும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அப்போ நாம் இதை ஆவிக்குரிய நிலைமையில் நாம் இதை பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நாம் சார்ந்து, சரியா, இந்த இந்த சோதனையிலே நம்ம ஆவிக்குரிய நிலைமையில அந்த கண்ணோட்டத்திலே நாம் பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே சார்ந்து அவரால் நமக்கு ஜெயம் கிடைக்கும் என்பதை முழு நிச்சயமாய் நாம் நம்பும் பொழுது நமக்கு மனதிலே சந்தோஷம் உண்டாகும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கடைசியாக நாம் வாசிக்கிறோம், இந்த சோதனைகள் எல்லாம் நமக்கு எதை கொடுக்கக்கூடியதாக இருக்குது என்று சொன்னால், பூரண பொறுமையை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது முடிவு பரியந்தம் கர்த்தர் மீது இருக்கக்கூடிய விசுவாசத்தை நாம் காத்து கொண்டு ஜீவிக்கிறதற்கான பொறுமையை கொடுக்கக்கூடியதாக, முடிவு பரியந்தம் கர்த்தர் மீது நாம் குறை கூறாதபடிக்கு அவரை முழுவதுமாக முழு நிச்சயமாக நம்பி வாழக்கூடிய பொறுமையை நாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே வந்து அவர் பாடுபட்டார், ரத்தம் சிந்தி மரித்தார், 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த எல்லா காரியங்களையும் நமக்காக செய்த நம்முடைய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையையும் நடத்தி செல்லுகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் எப்பொழுதும் நினைவில் கொண்டு செயல்பட வேண்டியது அவசியம். நாம் வாசித்த வசனத்தின் வண்ணமாக முதலாவதாக நமக்கு பாடுகள் வரும், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நமக்கு சோதனைகள் வரும், எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நாம் இதன் மத்தியிலே கடந்து வாழ வேண்டியது நமக்கு எழுதப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் தான். ஆனால் இதன் மத்தியிலே கர்த்தருடைய கிரியையை, கர்த்தரை நம்பி சாரும் பொழுது, அவரை சார்ந்து வாழும் பொழுது நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இரண்டாவதாக நாம் வாசிக்கிறோம், இது விசுவாசனுடைய பரீட்சையாக இருக்கிறது. ஆகையாலே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களையும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு கூட நாம் அதை பார்க்க வேண்டியது அவசியம் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். மூன்றாவதாக நமக்கு இது மிகுந்த சந்தோஷமாக நாம் இதை எண்ண வேண்டும். நாம் கர்த்தரை சார்ந்து அவருடைய உதவியை நாடி நாம் இந்த சோதனையை சந்திக்கும் பொழுது அவர் நமக்கு முடிவிலே ஜெயத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதை எண்ணி நாம் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட இருக்க வேண்டியது அவசியம். நான்காவதாக இது நமக்கு ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. அது என்ன? முடிவு பரியந்தம் நாம் கர்த்தர் மீது இருக்கக்கூடிய விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறதற்கான பொறுமையை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இது இருக்கிறது. இது எல்லாவற்றையும் நாம் செய்யவில்லை என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு அதை செய்கிறதற்கு உதவி செய்வாராக. இதை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் முடிவு பரியந்தம் இதை நாம் செய்கிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.